லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தபோது மின்மாற்றி கொள்முதலில் முறைகேடு என்று புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தபோது மின்மாற்றி கொள்முதலில் முறைகேடு என்று புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் மின்துறை அமைச்சராக இருந்தபோது மின்மாற்றி கொள்முதலில் முறைகேடு என்று புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவில் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறது? மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக கடந்த 2021-23 ஆண்டு திமுக ஆட்சி காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. இதில் 397 கோடி ரூபாய் முதலீட்டில் முதலீடு செய்ததில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக புகார் இருந்தது. இது தொடர்பாக அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் அதே போன்று அதிமுக வழக்கறிஞரைச் சேர்ந்த சரவணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சார்பிலும் சிபிஐ விசாரணை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் பங்கேற்ற ஒப்பந்ததாரர் அனைவரும் ஒரே விலையை குறிப்பிட்டதாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதை நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதேபோல் அதிமுக சார்பிலும் ஆரம்ப கட்ட விசாரணையில் குற்றச்சாட்டு முகாந்திரம் இல்லை என புகார்களை முடித்து வைத்துவிட்டார்கள். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை அளித்துள்ளது. இது தவறு. எனவே நீதிமன்ற உத்தரவு வருவரை காத்திருக்கலாம். ஆகவே அனைத்து ஆதாரங்களையும் அறப்போருக்கு வழங்கியுள்ளதால் அப்போதைய அமைச்சர் அதாவது செந்தில் பாலாஜி மின்வாரிய உயர் அதிகாரிகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இதில் பல்வேறு முறைகள் நடந்துள்ள என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பில் அதாவது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடுவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னிடமுள்ள அனைத்து ஆவணங்களையும் 2 வார காலத்திற்குள் ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும், சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்றும் இதே போன்று இந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐக்கு தமிழக அரசும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதே போன்று டான்ஜெட்கவும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். கார்த்திகா, ஆவணங்களை 2 வாரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆவணங்களை சிபிஐக்கு 2 வாரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.